இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கே அடிமையா இருக்கிறான். ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறான் என்றால் அவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். பிள்ளைகளே, பாவத்தை செய்கிறவன் ஒரு நாளும் தேவனை தரிசிப்பதில்லை. பாவமே இல்லாதவன் அவன் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் பாவம் என்பது தேவனுடைய கண்களுக்கு அருவருப்பானதும் தேவனுடைய கண்களுக்கு தீமையானதுமாயிருக்கிறது. பாவமானது மனிதனுக்குள் இருந்தால் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் இயேசுவாகிய ஒளி வரும்பொழுது அவன் பாவமெல்லாம் மறைக்கப்படும். அவன் சாபமெல்லாம் மறைக்கப்படும். அவன் வியாதியெல்லாம் மறைக்கப்படும். அவனுடைய நோய்கள் எல்லாம் மறைக்கப்படும். இயேசுவானவர் ஒளிக்கு ஒப்பாக இருக்கிறார்.